சரி, நம்ம போன வாரம் லூக்கா 24 அதிகாரம் முதல் 15 வசனம் 1லேருந்து 15 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 16லேருந்து நம்ம பார்க்கலாம். 2 பேர் போகிறாங்க. 13வது வசனம் பாருங்கள். என்றைய தினமே வாரத்தின் முதலாம் நாள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 பேர் போகிறாங்க இல்லைங்களா? அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல். 8 மைல்னு வச்சுக்கிட்டா எவ்வளோ தூரம்? சுமாராக 13 கிலோமீட்டர். சரிங்களா? சுமாராக 13 கிலோமீட்டர். இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தூரம் என்ன இருக்குது? பவானி சாகர் எவ்வளோ தூரம்? ஜாஸ்தி வரும். 15 வருமா? 17. இங்கேருந்து இப்படி போனால் டிஎன் பாளையம் 13 கிலோமீட்டர் வரும். இந்த ரோட்டில் டிஎன் பாளையம் இல்லை பங்களாபுதூர். சரிங்களா? அப்படி போனால் கோபி ரோட்டில் போனால் காசிபாளையத்துக்கு 13 கிலோமீட்டர் வருமா? இன்னும் தாண்டியே போகும். 13 வரும். இங்கேருந்து வரும்ல. ஸோ அப்போ 13 கிலோமீட்டர் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் கணக்கு போட்டுங்களேன். உங்களுக்கு புரியணுன்னாக்கா அந்த மாதிரி கணக்கு போட்டு எந்தெந்த ரோட்டையும் சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ உங்கள் ஏரியாவில் அந்த 13 கிலோமீட்டர் அதான் அது மாதிரி. அப்போனா உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த 13 கிலோமீட்டர் தூரம் அவங்க நடந்து பேசிட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த காலத்தில் நடதான். நம்ம இப்போல்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறதே நமக்கு என்னது? ரொம்ப பழக்கமே இல்லை. லிஃப்ட் கேட்டு வேற ஆமாம் இல்லை, உண்மைதான். பார்த்தா ஏதோ முக்கியமான வேலைக்கு போவாங்கன்னு பார்த்தா அது வரைக்கும் இது வரைக்கும் பேங்க் ஷாப் வரைக்கும் கடை வரைக்கும் சும்மா சுற்றுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறதுக்கும் அதுக்கெல்லாம் கேட்குறாங்க லிஃப்ட். அதை கூட நடக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நிறைய பையங்க லிஃப்ட் கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னன்னா எல்லாருக்குமே என்ன குறைஞ்சிருச்சுங்க? நடை குறைஞ்சிருச்சு. நடை குறைஞ்சதுனால எடை ஏறுது. இல்லையா? என்ன பார்க்காதீங்க பாஸ்டர், நான் சராசரியாக ஒரு நாளைக்கு 7 கிலோமீட்டருக்காவது நடந்துருக்கேன். என்ன சராசரியாக ஒரு நாளைக்கு எவ்வளோவாவது நடந்துருக்கேன்? 7ஆவது நடக்கும். உடம்பு குறையாது அதெல்லாம் எங்கள் தாய் தகப்பனோட ஆசீர்வாதம் இல்லையா? ஜெனட்டிக்னு வாங்க இல்லையா? அதனால் ஜீன். சிலர் அதாவது கார்த்திக்கு என் மேலே பொறாமல் இருந்தாலும் இவ்வளோ நடக்கிறேங்கிறான், இழைக்க மாட்டேறான். நான் என்னென்னமோ சாப்பிட்டு பார்க்குறேன், வெயிட் போட மாட்டேன். சரி பாருங்க, அப்போ 7-8 மைல் நடக்கிறது இப்போ சர்வசாதாரணம். அதான் ஆண்டவர் ஒரு நாளைக்கு 40-45 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருப்பார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோ அந்த காலத்தில். அடுத்தது அவங்க நடையோடு நம்ம நடையை ஒப்பிடவே முடியாது. நம்மளால் என்ன பண்ண முடியாது. நம்ம சோத்துக்கு செத்தாள் அப்படின்னு திட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நடப்போம். எனர்ஜி இல்லை. அதான் டெக்னாலஜி அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு எனர்ஜி கிடையாது. சரியா? ஸ்டான்லியை இங்கேருந்து மிஸ்ராலியா வீட்டுக்கு நடக்க சொன்னால் என்ன ஆகும்?
எனர்ஜி இல்லை. அதாவது ஒன்று அதான் உடம்புல சாப்பாடு எப்போ இன்டேக் நல்லா இருக்கும், உடம்புல இருக்கிற எனர்ஜி செலவானாதான் என்ன வரும், பசி நல்லா இருக்கும். பசி நல்லா இருந்தால் தான் சாப்பிட முடியும், சாப்பிடும்போது அந்த எனர்ஜி கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ஆகுறதில்ல, உள்ளே போடுறது என்ன ஆகுறதில்ல, நிறைய பேருக்கு ஜீரணமே ஆகுறது. சரி, அதை பற்றி நம்ம சப்ஜெக்ட் இல்லை. 7-8 கிலோமீட்டர், 8 மைல் தூரம், 13 கிலோமீட்டர் தூரம் அவங்க என்ன பண்ணாங்க, நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது இயேசு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இது இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம், எவ்வளவோ காலமாக போராடி ஜெபிக்கிறோம். ஆனால் ஏன் ஜனங்க ரட்சிக்கப்படல? ஏன் அறியலை? இயேசு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. பார்க்காம இப்படி இந்த கதையெல்லாம் பேசுவாங்க. கீழே போங்க, 14 வாசி. எந்த வர்த்தமானங்கள்? செத்தது, உயிரோட எழுந்தது. இல்லை, உயிரோட எழுந்ததுன்னு அவங்க நம்பல. அவங்க என்ன சொல்றாங்க, இயேசுவோட சரீரத்தை காணோம். சரியா, அந்த அளவுல தான் இருக்குது. அப்ப காணோம். பெண்கள் தேவதூதனை கண்டதா சொல்றாங்க. அது மாதிரி வாசிச்சிருப்பாங்க. வரிசை வாசி, யாராவது வாசி. 14 வாசி. இவங்க 2 பேர் தான் பேசிட்டு போறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு போறாங்க. இயேசு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அதாவது இயேசுவை எத்தனையோ பேருக்கு சொல்றோம், ஆனால் அவர்களால என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. காரணம் என்னன்னா அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா 2 தான். ஒண்ணு, தேவையுள்ள அல்லனா விளைந்த ஆத்துமாக்கள் கிட்ட ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவர். உண்மையாய் அறுவடையில வாஞ்சியுள்ள ஊழியர்களை அனுப்புங்க. அது 1. 2, மக்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்க என்ன பண்ணுங்க, திறங்க ஆண்டவர். சுவிசேஷத்தின் ஒளி அவங்களுக்கு எப்படி இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இப்போ பாஸ்டர் ஜான் பால் இருக்கிறார். பாஸ்டர் ஜான் பாலுக்கு இங்க ஃபுல்லா இருட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்க 2000 வாட்ஸ் பல்புக 10 மாட்டினாலும் அவருக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருடைய சரீர கண் என்ன இருக்கு, மூடப்பட்ட. இதேதான் ஆவிக்குரிய கண் மூடப்பட்ட நிலைமை. வாங்க தூரவாசி வாங்க. சரி, நல்லா கவனி. இப்படி மறைக்கப்பட்ட அந்த கண்கள் திறக்கப்படணும், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தணும் தம்மை அப்படின்னு நாம் அவர்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ரைட்டுங்களா? சரி, கண்ணியோ வாசிங்கம்மா, பாஸ்டர்மா வாசிங்க, தொடருங்க. கண்கள் மறைக்கப்பட்டது. நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழியில் நடந்துக்கிட்டு இப்போ இவருக்கு ஒன்றுமே தெரியாது. கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, கதையே தெரியாத மாதிரி கேட்குறாரு இல்லையா? என்ன பேசிட்டு போகிறீங்க,
பொதுவாக நீங்கள் எதுவும் சொன்னீங்களே பிரதர், என்ன பிரதர் ஸ்டான்லி சொன்னீங்க அப்படின்னா உடனே அவருக்கு அது சொல்கிறதுல என்ன வந்துடும், ஒரு உற்சாகம். பரவாயில்ல, நம்மளை கேட்குறதுக்கு ஒரு ஆசாமி இருக்குதுடா இல்லையா? அப்போ இவங்ககிட்ட ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் என்னமோ ரொம்ப சோகமாக புலம்பிகிட்டே வர்றீங்களே, என்ன அது அப்படின்னு. ஒன்றா இவங்க மறுபடியும் யாருக்கு விளக்குறாங்க? இந்த அந்நியருக்கு விளக்குறார் இல்லையா? இவர் அந்நியர் தானே, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்நியர். பாருங்கள் கேட்குறாங்க அடுத்த அவசரம். ஆ ம் ஆ என்னங்க, எருசலேம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும், அது தெரியாதபடிக்கு நீர் அந்நியரோ, வெளியூர்காரங்களா நீங்கள், வேற ஊர்ல இருந்து வர்றீங்களா அப்படின்னு கேள்வி, யதார்த்தமான ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, ஏவைகள் பாருங்க, கதாநாயகன் பாருங்க எப்படியெல்லாம் போட்டு வாங்குற, நவீன பாஷையில் சொன்னா போட்டு வாங்குற, சரியா? எவைகள்? அதற்கு அவர்கள் இயேசுவை குறித்தவைகளே. நல்லா கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒன்று, இயேசுவை குறித்தவர்கள் பேசினார். ஐயா, நீங்களும் நானும் சகோதரர்களா, நண்பர்களா, ஊழியர்களா சந்திக்கும் போது நம்ம யாரை குறித்து பேசுகிறோம் ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம். வண்டியை பற்றி பேசுகிறோம், கேமரா பற்றி பேசுகிறோம், செல்ஃபோன் பற்றி பேசுகிறோம், டாக்டர்களை பற்றி பேசுகிறோம், ஆஸ்பத்திரியை பற்றி பேசுகிறோம், காய்கறி கடையை பற்றி பேசுகிறோம், சலீசா கொடுக்குறவரை பற்றி பேசுகிறோம், ஏமாத்தினா ஆளை பற்றி பேசுகிறோம், எதையோ பேசுகிறோம். ஆனால் யாரை பற்றி பேசுறதில்லை? இயேசுவை குறித்தவைகளே. சரி, இயேசுவை குறித்தவைகளே சொன்னவங்க அதோட நிறுத்தல. அவர் கடவுளுக்கு முன்னாலையும் ஜனங்க எல்லாருக்கும் முன்னாலையும் அவர் சும்மா வெத்து வேட்டு இல்லைங்க, அவர் செய்கையிலும் எப்படிப்பட்டவர்? வல்லமை எல்லாம் தீர்க்கதரிசி. ஏன்னா அவங்க காலத்தில் இருந்த பரிசேயர்களே வேத பாரகர்கள் என்னது? வெறும் வெத்து வேட்டு, குற்றம் கண்டுபிடிக்கிறதுல 1ஆம் நம்பர், சரிங்களா? ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஆளை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. உங்களை பற்றி என்னை பற்றி என்ன பேசுவாங்க நம்ம ஊருக்குள்ள? என்னைக்காவது என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறோமா? கேட்கணும். நம்மளை பற்றி என்ன ஒப்பீனியன்? சகிச்சுதான் கேட்கணும். கேட்டு கோவப்படாம ஆமா, சீக்கிரம் தான் ஓகேவா, தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, அவருங்க வாக்குலையும் சரி, முதல்ல வாக்க சொல்ல முதல்ல என்ன சொல்றாங்க, செய்யுங்க. அதாங்க இன்னைக்கு நம்ம லைஃப்பை பற்றிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாமெல்லாம் வார்த்தையில் வல்லவர், செயலில் பெரும்பாலும் பூஜ்ஜியம். ஏதோ எப்பயாவது கொஞ்சம் செயல்பாடு இல்லையா? அப்ப செயல்பாடு நம்மகிட்ட எப்படி இருக்குது கேள்வி நம்ம யோசிக்கணும், சரியா? இயேசுவை பற்றி நமக்கு வாயிலே சொல்லும் போதே வாக்கிலும் செய்திருந்தா வார்த்தையை வருகிறோம். ஆனா இங்க சொல்றதை எப்படிதான் சொல்றாங்க, செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நானும் நீங்களும் வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியரா இருக்கிறோமா? ஜான் வெஸ்லி ஐயா சொன்னார்னா ஒரு வார்த்தையில கட்டாயமா கர்த்தர் பேசுறாருங்கிற அந்த விசுவாசம் உங்களை கேட்கிற உங்க சபையாருக்கு அல்லது சபைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு
அந்த கருத்து இருக்குதா? இல்லைன்னா நாம் போராடணும் ஆண்டவர்கிட்ட. நான் செய்தியில வல்லமையுள்ள ஒரு மனிதனா, ஒரு ஊழியனா, ஒரு மனுஷியா என்னை மாற்றுங்க நம்ம கேட்கணும். சரி, வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் ஆ. அதிகாரிகளும் ஆ. அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்டவருங்க அநியாயமா கொண்டு போட்டானுங்க இந்த ஆளுங்க. நம்ம ஊர் எம்எல்ஏவும் பிரசிடென்ட்டும் சேர்ந்து கொண்டு போட்டாங்க. அவருதாங்க இஸ்ரவேலை காப்பாற்றுவர் நம்பிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் போச்சுங்க, எல்லாம் நம்பிக்கை எல்லாம் போச்சு. அதையும் இதையும் லிங்க் பண்ணி பாருங்க. நேற்றோ இன்றைக்கோ ஒரு தகவல் பார்த்தோம். இதோ ஆந்திராவில் ஒரு பாஸ்டர் வந்து என்ன பண்ணார், ரோட்டோரத்தில் வண்டியில் வந்தவர் செத்து கிடந்தார். ஹெல்மெட்டு பைக் எல்லாமே நல்லா இருக்குது, யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்வையில் கிறிஸ்தவர்களுக்காக நல்லா பேசின, உறக்க பேசின ஊழியக்காரன்னு ஒரு தகவல் பார்த்தோம். நமக்கு அப்படியே இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நம்மளை பற்றி அப்படி சொல்லுவாங்களா? ஸோ செக் அவர் ஆண்டவரையும் என்னோட நிலையும், நான் அவரோட ஊழியக்காரன்னு சொல்கிறேன், நான் அவரை பிரதிபலிக்கிறேன்னா, அது நமக்கு முன்னால் ஒரு பெரிய கேள்வி. இப்போ இவங்க ஆதங்கத்தை யாருக்கு சொல்லிட்டாங்க? அந்த அந்நியர்கிட்ட சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ பதில் என்ன, அந்நியர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில நல்லா கவனிங்க, இதோட 3 நாள் ஆச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, சாப்டர் முடிஞ்சு போச்சுங்க. சரியா? இப்ப ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். பிரமிப்பா இருந்துச்சுங்க. ஆனா எங்கீங்க நம்புறது? எங்கேயோ உடம்பை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களாட்டு இருக்குது. பாடி மிஸ் ஆகுது, பாடியை காணும், பிரேதத்தை காணும். எங்கள் பெண்கள் எல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ 2 தேவ தூதரை பார்த்தாங்களாமா, இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னாங்களாமா, வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னது, எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறதுன்னு ஒன்றும் புரியுதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு இல்லையா? அப்புறம் வாசல். அப்பொழுது எங்களிலே கண்டவன் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். ஆமாங்க, எங்கள்ல சிலர் போனாங்க, ஆனா என்னத்தை காணுங்க? பாடி அந்த பெண்கள் சொன்ன மாதிரியே காணுங்க. ஆனா அவங்க யாரை பார்க்கலிங்க? தேவதூதரை பார்க்கல. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஓகே, இப்போ இவங்களோட ஆதங்கம் இது வந்து எதை காட்டுதுன்னா, இந்த 2 பேர் சொன்ன செய்தி, அதாவது இயேசுவை பின்பற்றுகிற பெண்கள், ஆண்கள், சீடர்கள் அத்தனை பேரோட தத்தளிப்பை பிரதிபலிக்கிற ஒரு செய்தி. ரைட்டுங்களா? அதனால தான் லூக்கா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, எடுத்து எழுதி வச்சு. வல்லமையா போகிற இடத்துலலாம் அற்புதம், போகிற இடத்துலலாம் வியாதி குணமாகுது, பசியில் இருக்கிறவன் பசியை தீர்க்கிறாரு, செத்து போனவனை உயிரோட எழுப்புறாரு, செய்கையில பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. அவர் டீச்சிங் கூட எப்படி இருக்குது, அந்த வேத பாரகர் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப வித்தியாசமாக
இருக்குது. மோசே உங்களுக்கு அப்படி சொல்லி இருக்கிறாப்புல, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். மோசேயை விட ஒரு மாற்றத்தை போதிச்சா இஸ்ரவேல் ஜனங்க உடனே என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தைரியமாக பேசுகிறாரு. அப்படி அவர் மேலே என்னங்க மலை மாதிரி நம்பியிருந்தோங்க, அவரை போய் கொண்டு போட்டாங்க. எங்கள் ஆளுங்க கொஞ்சம் பேர் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் காணோன்ட்டு வந்திருக்குறாங்க. ரொம்ப சோர்வாக இருக்கிறோம், அதாங்க துக்கமாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் பேசுகிறார். இப்போ யார் பேசுகிறதுங்க, ஆண்டவர் பேசுகிறார். உயிரோடு எந்திரிச்ச இயேசு நம்ம அவரோட பிரசன்னத்தை உணராம துக்கத்தில் இருக்கிறத அவர் விரும்புகிறார். நிறைய நேரம் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் நம்ம சூழ்நிலைகளில் நல்லது நடக்காததுனால நம்ம எப்படி இருக்கிறோம், துக்கமுகமாக சோர்ந்து போய் இனிமேல் இதில் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லாத ஒரு முடிவுக்கு கூட வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாசிங்க. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. என்ன இவர் எடுத்தோடனே இந்த அடி அடிக்கிறாரு? அந்நியராக இருந்தவர், அந்நியர் என்ன பண்ணுறாரு, மந்த இருதயம் உள்ளவர்களேங்கிறாரு. நேருக்கு நேராக பேசுகிறார், ஒளிச்சு நிச்சயம் பேசக்கூடாது. விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத ஸ்ட்ராங்கா இருப்பார். பேசணும்னா என்ன அட்டி தூக்குற சில சமயம் ஆவியானவர் அப்படின்னா பேச வைப்பார். நம்ம தான் என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபில்டர் பண்ணி பேசலான்னு பார்ப்போம். இல்லை சில சமயம் ஆவியானவர் அதுக்காக ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் சாபத்தையே அள்ளி போடுவாங்க. அது கரெக்டு கிடையாது. ஆவியானவருடைய ஏவுதல் வரும்போது சில சமயம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தைரியமாக பேசலாம். விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அதை மட்டும் நீட்டா வரிசையா சொல்லிட்டு நிறைய நேரம் உங்க சபை நீங்க என்ன பேசினாலும் அது அசையாத மந்த இருதயமாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? மந்த இருதயம். கர்த்தரோட கிரியை நடக்கணும்னா மந்த இருதயம் முதல்ல என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணப்படணும். மந்த இருதயம் கொஞ்சம் ஷார்ப் இருதயமாக மாறணும். சரி வாசிங்கய்யா. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே முதலிய எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னதுல இருந்து இவங்களுக்கு இயேசு ஞாபகப்படுத்துறார். ஏற்கனவே ஒரு பூமியில இருக்கிறப்ப நம்ம லூக்காவில் திரும்ப பார்த்தோம். நான் புறஜாதியர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்ன பாரினால் அடிப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, நான் உயிரோட வருவேன், 3ஆவது நாள் உயிரோட வருவேன்னு திரும்ப யாருக்கு சொன்னாரு. ஆனா அவங்க என்ன ஆயிட்டாங்க, இதெல்லாம் நடந்தப்ப மறந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்தப்ப நமக்கு நிறைய நேரம் பிரச்சனை தலைக்கு மேல போகும்போது அவர் சொன்னது ஒண்ணுமே ஞாபகம் வராது. நாம பிரசங்கம் பண்ணது நமக்கு ஞாபகமே வராது. இயேசுநாதரே செத்து போன மாதிரியும் நம்ம ஏன்னா இந்த ஊழியத்துக்கு வந்தோங்கிற மாதிரியும் என்ன ஆயிடும், துக்க சாகரத்துல மூழ்கி. மூழ்கினா நீங்க சரியா இருக்கிறீங்கன்னா, மூழ்கலன்னு சொன்னா நீங்க இன்னும் சரியா போராட்டத்தை சந்திக்கல. மூழ்கினாதான் மேலே எந்திரிக்கணும்.
அவங்க துக்கத்தில் போனதுனால தான் பின்னால் அவங்க சொல்கிறாங்க, அவர் நமக்கு வேத வாக்கியங்களை விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? மந்த இருதயமா ஆகும். ஏன்னா மாம்சத்தில் இருக்கும், ஏன்னா உலகத்தில் இருக்கிறோம், ஏன்னா பிசாசு நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கிறான், அவிசுவாசத்துக்குள்ள தள்ளுறதுக்கு தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறான். அதனால என்ன வரும், அது வரும். ஆனா இயேசு வருவார். ஆனா இயேசு வருவார். எதுக்கு? இருதயத்தை தூண்டி விடுறதுக்கு, கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது. இப்ப இதை யோசிச்சு பாருங்களேன், என்னெல்லாம் இயேசு அவங்களுக்கு காமிச்சிருப்பார். வேத வாக்கியங்களை தானே விளங்க காட்டினார். என்னெல்லாம் காமிச்சிருப்பார். மோசேங்கிறவர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்க அப்படின்னு சொன்னாரா? உபாகமம் 18 நினைக்கிறேன், சரியா? சொன்னார் இல்லையா? அதை எடுத்து காமிச்சிருப்பார். ஏசாயா 52, 53 இருந்து இயேசுவை பற்றி சொன்னதை காமிச்சிருப்பார். சங்கீதம் 22 அப்புறம் 69 இதில் யாரை பற்றி சொல்லியிருக்கு? மேசியாவை பற்றி சொல்லியிருக்குது. அதெல்லாம் மேற்கோள் காட்டியிருப்பார். அப்புறம் சகரியா சொன்னதை காமிச்சிருப்பார். தீர்க்கதரிசியில் கொண்டாந்து எவ்வளோ தூரம், 14 போகிற வரைக்கும் பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ பேசுகிற பேச்சில் இவங்க எப்படியோ கொழுந்து விட்டு பார்த்தா என்ன வந்துருச்சு, ஊர் வந்துருச்சு. இவர் என்ன பண்ண, மறுபடியும் ஆக்ட் விடுறாரு. என்ன எப்படி வேற ஊருக்கு போகிற மாதிரி. எங்க சார் இந்நேரம் ஆகிப்போச்சு, எங்க இருட்டா போகுது, வாங்க சார் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் போகணும்? 1 மணி நேரம் பழகிட்டு 1 மணி நேரம் பழகிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட கூட்டி. சரிங்களா? எல்லாரும் அவர் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்கு. அவங்க ஊரில் கெஸ்ட்டு தான் ஜெபம் பண்ண மாட்டேன் இருக்குது இல்லையா? ஸோ கெஸ்ட்டு தான் அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, பிக்கிறாரு. பிற்கும்போது அவருடைய கண்கள் இவ்வளோ நேரம் வசனத்தை விளங்க காட்டினார், விட்டு கொடுத்துட்டு வந்தார். வசனத்தை கேட்க கேட்க உள்ளம் கொழுந்து விட்டு ஏறும். சார் நாமும் வசனம் தான் பேசுகிறோம், ஆனால் நிறையா பேர் வசனத்துலேயே தான் இல்லை, கொழுந்து விட்டெல்லாம் ஒன்றா என்ன பண்ண மாட்டேங்குது. நான் ஆவியில் துள்ளி மேலே பேசி பார்க்குறேன். நம்ம முன்னாலேயே உட்காந்து நம்ம விசுவாசம் எல்லாம் கரெக்டாக பிரசங்கத்துக்கு முன்னால் முதல் பெஞ்சில் உட்காந்து விசுவாசி நல்லா தூங்கும். எரிச்சல் வேறு வருது. இந்த தூங்குறத பார்த்தா நமக்கு என்ன வருது, அதை ஆவி கொழுந்து விட்டு எரிதோ நம்ம ஆவி எரிச்சல் ஆவி இல்லையா, கொழுந்து விட்டு இல்லையா? ஆண்டவர் வசனங்களை விளக்க காட்டினார், அவருடைய ஆவி கொழுந்து. இப்போ என்ன நடக்குது, இவர்களை கூப்பிடுறாங்க, சாப்பிட போய் உட்கார்றாரு, பிக்கிறாரு, கண்ணு திறந்துருச்சு, இவர் மறைந்து போயிட்டார். மறைஞ்சு போன அப்புறம் அவர் பிரசங்கத்தோட எஃபெக்ட் இல்லைன்னா அவர் வசனத்தை விளங்க காட்டினது, விவரித்து காட்டினதோட எஃபெக்ட் பார்க்கணும். பாருங்க, எத்தனா வசனம், அவர் மறைந்து போனாருக்கா 31 வாசிங்க.
அது எத்தனாம் வசனம்? 31. சரி, 32 வாசம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமென். அல்லேலூயா. அப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, வசனம் பேசுனா மக்களுக்கு எங்க விளங்க போகுது. அதனால ஒரு கதை எடுத்து சொல்லலாம், ஒரு பாட்டு எடுத்து சொல்லலாம். இப்படி ஏதோ ஹியூமனா நம்ம என்ன பண்றோம், மனித முயற்சிகளை நாம மேற்கொள்றோம். ஆனால் வார்த்தையாகிய இயேசு வார்த்தையை எடுத்து விளங்க காட்டாரு. அவங்க ஆவி என்ன ஆகுது, ஒழுங்கு விட்டு இருக்கு. அவருக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாமளும் வசனத்தை தான் பேசணும். சரி, மூலாம் புஸ்தகம் 1 வேற என்ன? வார்த்தையை சரியா விளக்கி காட்டுறது 2. வேற என்ன சொல்லுங்க. புரியுற மாதிரி பண்றாரு. சரி, வசனம் மட்டுமே சொன்னா நமக்கு புரியாதுங்கிற ஒரு எண்ணத்துல வசனம் சொன்னா புரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். வெரி குட். வேற 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 என்ன? நமக்குள்ளேயே அந்த வசனம் முதல்ல போட்டுக்கிட்டே வசனத்தை நாம பேசுற வசனம் முதல்ல நமக்குள்ள என்ன ஆகல, அது பொழுது விட்டு எரியல. நமக்கு அது மேல விசுவாசம் இல்ல, நமக்கு அந்த வசனத்தின் மேல என்ன இல்ல, பிடிப்பு இல்ல. அதான் பாயிண்ட். நமக்குள்ள அது எரியணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வார்த்தை எரிந்து கொண்டே இருந்த. அதனாலதான் சோதனை நேரத்தில் அவன் சொல்றப்ப என்ன சொல்றான், மனுஷன் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவர் பிழைக்கிற தேவகுமாரனாக வார்த்தையாக இருக்கிறதுனால அவர் பேசும்போது இதுல என்னாவது. சூப்பர், தேங்க்யூ. வேற என்ன நினைக்கிறீங்க? ஏன் நான் வசனம் பேசும்போது ஜனங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியல? இல்ல, மாற்றம் வரல. வசனத்தை வசனத்தோடு இணைத்து காமிக்கிறார். வசனத்தை வசனத்தோடு இணைத்து. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் வசனத்தோட கதையை இணைக்க ட்ரை பண்ணுறோம், இல்லை தேடுறோம். அட்லீஸ்ட் இதை எதை சொன்னால் நல்லா, கதை சொல்கிற தப்பு கிடையாது. ஆனால் வசனத்தை வசனத்தோட நம்ம என்ன பண்ணுறதில்ல, இணைச்சு பார்க்க ட்ரை பண்ணுறதும் இல்லை, அதுக்காக ஜெபம் பண்ணுறது. சரியா? வசனத்தை வசனத்தோட நம்ம என்ன பண்ணணும், இணைக்கும் போது அந்த 2 கல் மோதினா என்ன வரும், நெருப்பு. வசனம் வசனத்தோட அடிக்கும் போது என்ன வரும், இந்த பொழுது விட்டு எரியுது. சூப்பர், தேங்க்யூ. வேற ஏதாவது? ஜனங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு அவருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கல. மக்களோட நிலைமையை புரிந்து கொண்டு மக்களோட நிலைமைக்கு வசனத்தை கொடுக்குது. அவருக்கு இப்ப கேட்கலைனாலும் அவருக்கு தெரியும். அவர் சகலத்தையும் இல்லையா? ஆனாலும் கூட அவங்க வாயால் அதை என்ன பண்ண வைக்கிறாங்க. பாபா அறிக்கைங்கிறது என்னது அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனா நம்ம வாயால் என்ன பண்ணணும், அதை ஒத்துக்கணும், அறிக்கை பண்ணணும். அதுக்காக தான் பாபா அறிக்கை. சரிங்களா? அவர் சகலத்தையும் அறிந்தவர். ஆனா அவங்க வாயில அதை கேட்கற ஏன்னா அப்படி துக்கமாக இருக்கு. அப்ப நம்ம உள்ள நிலையை நாம முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அப்ப அவருடைய கிரியை என்ன ஆகும், மக்களுக்குள்ள பலமாக. சரிங்களா? ஏற்ற நேரத்துல ஏற்ற வசனத்தை சொல்லுங்கய்யா. ஒரு துக்கத்துல இருப்பாங்க, பேசுறது வேற ஒரு வசனத்தை பேசிட்டு இருப்பாங்க. இது அங்க உள்ள போய் ரீச் ஆகல. வசனத்தை பேசும்போது அந்த நேரம் வீணாகும். அவங்க அதை கேட்கிற தன்மையில இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஆவியானவருடைய ஏவுதல் இல்லையா? ஸோ நம்முடைய எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர் ஆவியானவர், தேவனோட ஆழங்களை அறிந்திருக்கிறவர் ஆவியானவர். அப்ப இருதயங்களுக்கு எந்த தேவனுடைய ஆழம் போகணுங்கிறத
அவர் தீர்மானிக்க நம்ம இடம் கொடுத்தோம்னா கட்டாயம் என்ன ஆகும்? ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாகும். சூப்பர், நல்ல நல்ல கருத்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்போ உயிரோடு எழுந்த இயேசு அவங்க கூட நடக்கிறாரு, அவங்க கண்கள் மறைக்கப்பட்டு. இயேசு உயிரோடு இருக்கும்போது கண்கள் திறக்கப்பட்டவங்க இருந்துப்பாங்க. அவர் நம்ம ஒரு மேசியா காப்பாற்றுகிறோம்னு சொல்லி நம்புறாங்க. அவர் மருத்துவனே அப்படியே சோறு வந்ததும் காப்பாற்ற துக்கம், அவங்களுக்குள்ள இருக்கிற துக்கம், கவலை இயேசுவை மறைக்கிறது. நீங்க ஆவிக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தரை அல்லது கர்த்தருடைய சத்தத்தை உங்களால என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். துக்கத்துக்குள்ள மூழ்கினீங்கன்னா கர்த்தரோட சத்தத்தை நீங்க என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. பயம் கர்த்தரோட முகத்தை உங்களுக்கு என்ன பண்ணிடும்? மறைச்சு. எஸ், வெரி குட். அதான் உண்மை. அதுக்கு ஈக்குவலா நம்ம போன முறை ஒரு சம்பவத்தை பார்த்தோம். யாக்கோபு யோசேப்பு போயிட்டாங்கிற துக்கத்திலேயே இருக்கிறார். ஆண்டவர் சத்தமே அவருக்கு கேட்கல. யோசேப்பு இருக்கிறாப்பா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவன் ஆவி உயிர்த்தது. கடவுளுக்கு நன்றி சொல்ல போறான். கடவுள் அவன்கிட்ட பேசுறத அவனால கேட்குறீங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், துக்ககரமா இருக்கட்டும், வேதனை நிறையா இருக்கட்டும், ஆனா என்ன சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க, உங்களை நான் ஆராதிக்கிறேன், உங்களை நான் மனமகிழ்ச்சியா துதிக்கிறேன்னு அவரை முதல்ல மனசார துதிக்க வராது. ஆனா நீங்க ஆவியை கொஞ்சம் இழுத்து அப்படி துதிக்க பாருங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? ஆவி உயிர்க்க ஆரம்பிச்சிரும். அவருடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாமே அருமையா ஆண்டவர் வந்து அது போன உடனே வேதவசம் நம்மளை வந்து எழுந்து செய்யலாம், நம்ம செய்யலாம் கையில். அதனால வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? வசனம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிறார். துக்கத்துல மூழ்காம துக்கமான சூழ்நிலையிலும் தேவனை நம்ம துதிக்கிறவங்களா இருக்கிறோமா? அப்படி இருந்தா அவருடைய வசனம் நிச்சயமா நமக்குள்ள என்ன பண்ணுங்க? பலமா வேலை கொழுந்து விட்டீங்க. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள்? 35 வாசிச்சிட்டீங்களா? என்ன பண்ணிட்டாங்க? திரும்பி போயிட்டாங்க. எங்க? ராத்திரியே, அப்பயே. இப்பதான் 13-14 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. அவங்களுக்கு நடக்கிறது என்ன இல்ல, நடக்கிறது என்ன இல்ல, கஷ்டம் இல்ல. அவங்க துக்கமுகமா வரும்போது அந்த நடைப்பயணம் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஆனா இயேசு பேச அவங்க வந்ததும் திரும்பி ஓரளவுக்கு பலம், உற்சாகம் ஓடி சாப்பிடலையே தெரியும். அவர் மறைச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க? உடனே திரும்பி போறோம். பாட நாம போய் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம் அப்படின்னா அப்ப உயிரோடு, ஆமா, நல்ல சந்தோஷம் இருந்தா என்ன இருக்காது? பசிக்காது, இறங்காது உணவு. துக்கத்தில் இருந்தாலும் உணவு இறங்காது. சரி, ஓகே. ஒரு அருமையான பகுதி இது. இது நமக்கு நிறைய வேத பாடங்களை உள்ள வச்சிருக்குது. நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அது நிறைய நேரம் கஷ்டம் பாருங்கள். இப்போ பொதுவாக ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா பணப்பிரச்சனை. பெரும்பாலான ஊழியக்காரங்களோட பிரச்சனை என்னது? பணப்பிரச்சனை. தேவைகள் சந்திக்கப்படலைங்கிறது நம்மளை அடிக்கடி எங்கே தள்ளிடுது? துக்கத்துக்குள்ளே தள்ளுது. ஆனால் இப்போ ஒரு ஆளுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு ஆளோட வியாதி நீங்கிறதுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். பேய் துரத்துறதுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறோம்.
ஆனால் என் தேவையை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவர்ங்கிறதெல்லாம் நம்ம நிறைய நேரம் விசுவாசிக்கிறது இல்லை. அந்த ஏரியாவில் உங்கள் விசுவாசத்தை கர்த்தருக்குள்ளே பலப்படுது. நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு நினைச்சோடனே இவர் மூலம் வருமா அவர் மூலம் வருமானு நம்ம அடிக்கடி என்ன பண்ணுறோம், யோசிப்போம். இவர் கொடுப்பாரா அவர் கொடுப்பாரா இவங்க வருவாங்களா, இப்படிலாம் போகுதே தவிர கர்த்தர் எங்கேருந்து வேணால் என் தேவையை சந்திப்பீங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியறது இல்லைங்க. உங்களுக்கு அந்த போராட்டம் இருக்குதா இல்லையா? எனக்கு இருக்குது நிறையா. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு பொருளாதார தேவைக்கு ஜெபம் பண்ண உடனே இறுதி எங்கே போகுது, யார் மூலமாக வரும்? இல்லை, நம்பிக்கை ஓவராக இருக்குங்கிறத விட என் தேவை யதார்த்தமானதாகவும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் அவர் மேலேயும் தெளிவாக இருந்தால் பொதுவாக தேவைகள் என்ன பண்ணப்படும், சந்திக்கும். நான் தேவைகளை தான் சொன்னேன், நான் என்னத்தை சொல்லலை, விருப்பங்களை சொல்லலை. சரியா? தேவைகள் கட்டாயமாக என்ன பண்ணப்படணும், சந்திக்கப்படணும். படலைன்னா என் விசுவாசத்தில் என்னது கோளாறு இல்லை. ஆனால் நான் முழுசாக அவர் கையில் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ இதை நாம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். இதனால் நம்மளால் நிறைய நேரம் அந்த துக்கத்தின் எல்லையை விட்டு என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியும். உண்மையா இல்லையா? எனக்கு அது உண்மை. நான் நிறைய நேரம் தேவையினால தான் என் வாழ்க்கை என்னாச்சு, அவரோட மகிமையை காண முடியாதபடி இந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாதுங்கிறது தான் என்னோட எண்ணம் நிறையா நேரம். ஸோ என்னுடைய நிலைமையை நான் அறிக்கை பண்ணுறேன். ஒருவேளை வீட்டில் இருந்தாலுமே இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலையில் வீட்டில் இருந்தாலும் கூட இல்லாட்டி ஊழியத்துக்கான அந்த நேரத்தில் ஊழியத்துக்கான திட்டம் பண்ணி ஊழியத்துக்கு போனால் கூட அது அந்த தேவைகள் சந்திக்கப்படுற வரைக்கும் மனசு ஒரு பெரிய பாரத்தோட இருக்கு. அடுத்தது நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் ஊழியத்துக்கு போனாதான் இந்த தேவை சந்திக்கப்படும் நிறையா நேரம் நம்ம மனசுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு எண்ணம் இல்லையா? நான் வீட்டில் இருந்தால் என்ன வராது, அந்த தேவை என்ன ஆகாது, சந்திக்கப்படாதுங்கிறத நம்ம ஆழமாக விசுவாசிக்கிறோம். ஆனால் கர்த்தரோட மனசை நான் பிரியப்படுத்தினா அவர் நான் தூங்கிட்டு இருந்தாலும் என் தேவையை சந்திக்க முடியுங்கிறத நம்ம என்ன பண்ணுறதில்ல. அதோட அர்த்தம் என்ன, நான் சோம்பேறித்தனமாக இருக்கு சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், அவருடைய வார்த்தை வல்லமை மேலே நமக்கு நிறையா நேரம் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம், நம்ம எல்லாருமே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதனால் எம்மாவு சீடரை உயிர்ப்பித்த ஆண்டவர் நம்மையும் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். சரிங்களா? அதனால் அவரை விசுவாசிப்போம். துக்கத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிருங்க. சோகமாக மற்றவங்ககிட்ட பேசுகிறோம் இல்லையா, எப்படி காலையில் குற்றப்படுத்துறத முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேணாம்னு சொன்னோமோ, அது மாதிரி பயம், சோர்வு, அவிசுவாச வார்த்தையை கூடுமான அளவு மற்றவங்ககிட்ட பேசாதீங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறேன், நீங்கள் என் தேவையை சந்திங்க, கேட்டுப்பாருங்க. சரியா? முயற்சி பண்ணுவோம். இந்த சம்பவத்தில் இருந்து கர்த்தர் இன்னும் உங்கள் கூட ஏதாவது பேசினார்னா அடுத்த வாரம் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம 36ஆம் வசனத்துக்கு. சரிங்களா? ஓகே.